பன்னீர் தேய்ச்சா ரெசிபில இருந்து இன்ஸ்பயர் ஆன எக் தேய்ச்சா இன்னைக்கு பார்க்க போறோம். முட்டை வெறியர்களுக்காக 100 விதமா எப்படி முட்டை சோறை சாப்பிடுறது அப்படின்ற ரிசர்ச்ல தான் நான் இருக்கேன். சரி, ரெசிபிக்கு போவோம். தவால 10 பல் பூண்டு, 8 பச்சை மிளகாய், கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஆல்ரெடி நான் வறுத்து வச்சிருக்கிற 1 கை வேர்க்கடலையும் உள்ள சேர்த்து 1 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இடிகள்ல சேர்த்துக்கோங்க. நீங்க இதை மிக்சர் ஜார்ல கூட அடிச்சுக்கலாம். இதுல நான் கிட்டத்தட்ட 1 கட்டு கொத்தமல்லி போட்டுட்டேன். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப அரைச்சதை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதுல வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுல நான் 5 முட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு நீங்க சாண்ட்விச்க்கு நடுவுல வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்ல ஜஸ்ட் ஸ்டார்டரா கூட சாப்பிடலாம். பட் நம்ம தான் சோறு போட்டு அடிக்கிற ஆளாச்சே, சோ வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியா காஞ்ச வெந்தயக்கீரை இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கிளறிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன், என்ன டேஸ்டா இருந்தது தெரியுமா? ஸோ யாரெல்லாம் இப்போ ட்ரை பண்ண போறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?